அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறுடைய வரலாறுகள், நன்மைகள் மற்றும் சத்து வகைகள், இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த பச்சை பயிரை நாம் பாசுப்பயிறு என்றும் சொல்லப்படுவது உண்டு. இது பருப்பு வகை சார்ந்த ஒரு தானியமாகும். இதனை சிறு பயிறு என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இது இந்தியா, சீனா, கிழக்கு ஆசியா போன்ற நாடுகளில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பச்சை பயிரை சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்தியாவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. அதன் பிறகு இந்தியாவில் இருந்து மேற்கிந்திய நாடுகள், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த தானியம் பரவியதாக சொல்லப்படுகிறது. இந்த பச்சை பயிறு மனித இனத்திற்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பச்சை பயிரின் நன்மைகள், அதாவது பயன்கள் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பச்சை பயிரில் புரதம், நார்ச்சத்து, அவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த பச்சை பயிறு பச்சை நிறத்தில் இருப்பதாலும், மேலும் இதற்கு லேசான இனிப்பு சுவை இயற்கையிலேயே கொண்டிருப்பது ஒரு தனித்துவமாக கருதப்படுகிறது. இந்த பச்சை பயிரை நாம் உணவில் சாதாரணமாக சாப்பிடுவதை விட இந்த பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிட்டால் மேலும் கூடுதலான சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும். செரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மேலும் கல்லீரலின் பலத்திற்கு உதவியாக செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு அருமருந்தாக பயன்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கின்றன. உடல் எடை நினைப்பவர்கள் இந்த பச்சை பயிரை உண்பதால் உடல் எடை குறைத்து, உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு சதைகளை குறைத்து உடல் மிகவும் அழகாக பராமரிக்கப்படுகின்றன. இந்த பச்சை பயிறு உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இந்த பச்சை பயிரில் இரும்பு சத்துக்கள் வளமாக உள்ளதால் இவற்றை உண்பதால் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். அன்றாட உணவில் பச்சை பயிரை சேர்த்து வரும் பொழுது நமக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் முழுமையாக கிடைத்து நம்முடைய உடலுக்கு வேண்டிய நன்மைகள் பயக்கும். அதே மாதிரி தேவையற்ற இரத்த சோகை என்பதை தடுக்க முடியும். இந்த பச்சை பயிறு நம்முடைய சருமத்திற்கு ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. சருமத்தின் பளபளப்பை மேம்படுத்தும். மேலும் இந்த பச்சை பயிரை கொண்டு முகத்து கழுவுதல், பச்சை பயிரை கொண்டு தலைமுடிக்கு நாம் பயன்படுத்தினால் முடிகளும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் தினமும் உண்ணக்கூடிய துவரம் பருப்பை விட பச்சை பருப்பில், அதாவது பாசிப்பருப்பில் அதிக அளவு புரதங்கள் இருப்பது என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பச்சை பயிரில் பொட்டாசியம் அதிக அளவு இருப்பதால் இரத்தத்தின் அளவை குறைத்து, அதாவது பிளட் பிரஷர் என்பதை குறைக்கப்படுகிறது. ஒரு 100 கிராம் பச்சை பயிரில் உள்ள சத்துக்களின் அளவை நாம் பார்க்கலாம் வாங்க. புரோட்டீன் 24 கிராம் உள்ளது. மேலும் கார்போஹைட்ரேட் 63 கிராம், சோடியம் 15 மில்லிகிராம், பொட்டாசியம் 1.2 மில்லிகிராம், ஃபைபர் சொல்லக்கூடிய நார்ச்சத்து 16 கிராம், சுகர் 7 கிராம், விட்டமின் சி 8% இருக்குது, இரும்பு 37%, விட்டமின் B6 20% இருக்குது, மெக்னீசியம் 47% இருக்குது, கால்சியம் 13% இருக்குது. நாம் தினமும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கொண்டாலே இந்த வகையான சத்துக்களை நம் உடலுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த பச்சை பயிரை அதிகமாக உட்கொண்டாலும் சில வகையான தீமைகள் ஏற்படுகிறது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்று அறிவிய மருத்துவம் என்ன சொல்வது என்றால், பச்சை பயிறு அதிக உட்கொண்டால் உடலில் யூரிக் அமிலம் அதிகமாகும் என்பதும், யூரிக் அமிலம் அதிகமானால் உடலில் பல உபாதைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பச்சை பயிறு குளிர்ச்சித்தன்மை கொண்ட உணவாகும். இவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பருவநிலைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை அதிக அளவு எடுத்துக்கொண்டால் தேவையில்லாமல் உடல் எடையும் குறைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகையால் உடல் எடை சீராக வைப்பதற்கு இந்த பச்சை பயிறு பயனுள்ளதாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடல் எடை குறைக்கவும் வாய்ப்பு உள்ளது. பை மோட், இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த காணொலியை தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக், ஷேர் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.